ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 வருஷம் பழமையான ஒரு அற்புதமான, ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் என்ற ஊர் பக்கத்தில் ஒரு 8 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இந்த கோவில் இருக்குங்க. இந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா இளையனார் வெள்ளூர். இந்த இளையனார் வெள்ளூர் என்ற பேர் வரத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்குது. நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது அதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த கோவிலுக்கு போகும்போது பாருங்கள், ஒரு கிராமத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். 2 பக்கம் பார்த்தீங்கன்னா வயல், செடி, அழகான ஒரு இடத்துக்கு நடுவில் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கோவில்கிட்ட வந்தாச்சு. இளையனார் வெள்ளூர் பாலசுப்ரமணியன் திருக்கோவிலோட கோபுரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோவில் உருவான கதை, இந்த ஊருக்கு இந்த பெயர் வந்ததுக்கான காரணம் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அழகான இந்த கிராமத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த கோவிலோட வாசலுக்கு நம்ம வந்தாச்சு. நம்ம வண்டியை நம்ம பார்க் பண்ணிவிட்டு இந்த கோவிலுக்குள்ளே போகலாம் வாங்க. கோவிலோட ராஜகோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கோவிலில் முருகர் வேலுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். அந்த வேலுக்கு தனி சன்னதி வந்ததுக்கான காரணமும் நான் சொல்கிறேன். இந்த கோவிலோட இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முருகர் வள்ளி தேவயானை இல்லாமல் தனியாக தான் இருப்பார். அது ஒரு அதிசயம் தான் இங்கே. வேறு எந்த கோயிலையும் நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கோவிலுக்கு நம்ம என்ன வேணுனாலும் அது உடனே நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேருக்கு அந்த மாதிரி வேண்டி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொடிமரம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதான் அந்த கோவிலோட வெளிப்பக்கம், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கிருத்திகை டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாங்கள் நார்மல் டைமில் வந்தோம், அதனால் கூட்டம் அதிகமாக இல்லை. இது கோவிலோட கருவறை. நம்ம முருகரை வணங்கிட்டு அப்படியே வெளியே சுற்றி காட்டுறவாங்க. கருவறை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிட்ட எடுக்க முடியல என்னால், வீடியோ தூரத்தில் இருந்து தான் எடுத்தேன். கிட்ட எடுக்கக்கூடாது. முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா கண்ணாடி அறை. இந்த கருவறையை சுற்றி இருக்குது இந்த இடம்லாம். இங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார். முருகரோட கருவறையை சுற்றி சிவலிங்கம் நிறைய இருக்குது. ஒரு சிவலிங்கமும் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். விநாயகர் இருக்கார். அது பக்கத்துலேயே குட்டி சிவலிங்கம் இருக்குது. நான் சொன்ன அந்த வேல் இதுதான் முருகரோட வேல், வேலாயுதம். இந்த வேலாயுதத்துக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. இந்த தனி சன்னதி வந்ததுக்கான காரணமும் நான் சொல்கிறேன். இது நாகத்தம்மன். அப்புறம் இந்த கோவிலை கட்டினது சுவாமிநாத சுவாமி சித்தர். அவர் இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அதுவும் இங்கே இருக்குது. இதுதான் அவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளி பாதி தேவயானி பாதி இணைஞ்ச மாதிரி கஜவள்ளி தாயாக காட்சியளிக்கிறாங்க. இதுதான் அவங்களோட கருவறை. கோவில் கருவறையை சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம அப்படியே கோவிலுக்கு வெளியே போயிடலாம். அதுக்கு முன்னாடி முருகரை ஒரு தடவை பார்த்துட்டு வெளியே கிளம்பிடுறோம். இந்த கோபுரத்தில் மேலே பாருங்கள், இந்த சிலைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை சின்ன கோயிலுக்கு பாருங்கள். உங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வாங்க. நீங்கள் வேண்டது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, இந்த கோயில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த கோவிலோட புராண கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயத்தில் இங்கே முனிவர்கள் தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது 2 அரக்கர்கள் அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போது முனிவர்கள் சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, இந்த 2 அரக்கர்களையும் நீங்கள் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டாங்க. அப்போது சிவபெருமான் அவரோட இளைய மகனான முருகரை அழைத்து அவர்கிட்ட ஒரு வேலாயுதத்தை கொடுத்து அந்த 2 அரக்கர்களையும் அழிக்குமாறு சொன்னார். முருகரும் அந்த வேலை அனுப்பி அந்த 2 அரக்கர்களையும் தடுத்து நிறுத்தி அழித்து விடு என்று சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அந்த வேலும் அந்த முனிவர்களுக்கு முன்னாடி போய் ஊன்றி நின்று அந்த 2 அரக்கர்களையும் அழித்து விட்டதாம்.
அந்த வேல் போய் ஊன்றி நின்ன ஆழத்தையும் இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா. அந்த வேல் போய் ஊன்றி நின்ன இடத்துல அதுக்கு ஒரு தண்ணி சன்னதியும் இந்த கோவிலில் அமைச்சிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த ஊருக்கு இளையனார் வேலூர் என்ற பெயர் வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இளையனார் சிவன் பார்வதி இவங்களோட இளைய மகனான முருகனை குறிப்பதாகவும், வேல் ஊன்றிய இடம் என்றதுனால வேலூர் என்று அழைப்பதாகவும் இளையனார் வேலூர் என்ற பெயர் இந்த ஊருக்கு வந்ததாக சொல்கிறாங்க. இந்த கோவிலோட அதிசயங்களும் அற்புதங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறையாச்சும் வந்து போங்க. இந்த கோவிலோட அதிசயங்கள்லாம் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் வேண்டுதல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த முருகப்பெருமான் உங்களை மறுபடியும் இந்த ஆலயத்துக்கு வர வைப்பார். நான் இந்த கோவிலுக்கு 2வது முறையாக வரேன். ஓகே, நம்ம சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியே போகலாம் வாங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி கோவில் வீடியோ நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலில் உள்ள போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் கார் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கு அப்படியே இங்கே பூஜை போடலான்னு சொல்லிட்டு கேட்டோம். அப்புறம் அவங்களே பூஜை போட்டு கொடுத்தாங்க. அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த ஊருக்கு பஸ் ரூட்டு எனக்கு எப்படின்னு தெரியாது. நாங்கள் காரில் தான் வந்தோம். மேப்பில் இளையனார் வேலூர் முருகன் டெம்பிள்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு வந்தோம். கரெக்டாக லொக்கேஷன் காட்டுச்சு. நாங்கள் அப்படியே வந்துட்டு வந்தோம் கோவிலுக்கு. இதுதான் எங்களோட காரு. பூஜை போட்டுட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.